100% வாக்குப்பதிவிற்காக தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக நமது செய்தியாளர் திவ்யாவிடம் அவர் பகிர்ந்து கொண்ட தகவல்களை இப்போது பார்க்கலாம். சார், ஒரு வாக்காளர் உங்கள்கிட்ட நான் ஏன் இந்த முறை வாக்களிக்கணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? நம்ம ஒவ்வொரு தனக்கு செய்யறோம். மூவி பாக்குறது போனா ஸ்கூல்ல போனா நமக்கு படிக்கிறோம். நம்ம எல்லா வேலையும் நமக்கு தான் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாட்டுக்கு ஒரு வேலை பண்ணக்கூடாதா? இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் சட்டமன்ற தேர்தலுக்கு மே 16க்கு இன்னும் கொஞ்ச நாட்களே இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னும் இந்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேறு ஏதேனும் திட்டங்கள் இருக்கா? நம்ம நிறைய திட்டங்கள் வச்சிருக்கோம். முதல்ல நான் எல்லா கிட்ட சொல்ல விரும்புறது 15ஆம் தேதி 14, 15 சனி ஞாயிறு இருக்கும்போது 16ஆம் தேதி 3 நாள் நல்லா நமக்கு 3 நாள் லீவ் கிடைக்குது. அதான் ஜாலியா ஏதோ ஊர் சுற்றுலாக்கு போலாம் நினைக்க வேண்டாம். உறுதியா வந்து வாக்களிங்கள். ரெண்டாவது, இப்ப சமீபத்தில் தமிழ்நாட்டுக்கு துணை தேர்தல் ஆணையர் வந்திருந்தார்கள். அவர் ஒரு உத்தரவு கொடுத்திருக்கார்கள். 10ஆம் தேதி 10 மணிக்கு 1 கோடி மக்கள் நம்ம உறுதிமொழி எடுக்கணும். என்ன உறுதிமொழினா, இந்த தேர்தலில் நேர்மையா வாக்களிப்போம், யார் காசு கொடுத்தாலும் வாங்க மாட்டோம், யார் காசு கொடுக்க மாதிரி தகவல் இருந்தால் உடனே தேர்தல் ஆணையருக்கு தகவல் தெரியும். இந்த உறுதிமொழி எடுக்க சொல்லி நம்ம அனைவருக்கும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த முறை முதல் தலைமுறை வாக்காளர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? முதல் தடவைலாம் 18, 19 வயசுக்கு இருக்குது வாக்குல எண்ணிக்கை சுமார் 24 லட்சம் இருக்குது. அவங்க தயவு செஞ்சு கண்டிப்பா இந்த ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உறுதியா வாக்களிங்க. நீங்க தான் நம்ம நாட்டோட எதிர்காலம். நீங்க முதல்ல கட்டத்துல நீங்க இப்ப முதல்ல படி ஏற்படுறீங்க. அதை தயவு செஞ்சு எந்த காரணத்தினாலும் வாக்களிக்காம வீட்டுல இருக்க வேண்டாம். உறுதியா வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களிங்க. நன்றி சார். என்னதான் தமிழக அரசும் சரி, தனியார் அமைப்புகளும் சரி, பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தினாலும் ஓட்டு போடுறது நம்மளுடைய உரிமை, நம்மளுடைய கடமை அப்படிங்கறத உணர்ந்து ஒவ்வொருவரும் கண்டிப்பா ஓட்டு போடணும் அப்படிங்கிறது தான் புதிய தலைமுறை மற்றும் காந்தி உலக மையம் அமைப்பு இணைந்து நடத்திய இந்த பேரணியோட நோக்கம். புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில் குமரனுடன் திவ்யா. 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி புதிய தலைமுறையும் காந்தி உலக மையம் அமைப்பும் இணைந்து சென்னை மற்றும் திருச்சியில் விழிப்புணர்வு பேரணி நடத்தின. சென்னையில் மெரினா கடற்கரையில் உழைப்பாளர் சிலை முதல் காந்தி சிலை வரை நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், வருகிற சட்டப்பேரவை தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் எனவும் நேர்மையாக வாக்களிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த பேரணியில் மாணவர்கள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு நேர்மையாக வாக்களிக்க வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இதேபோல் திருச்சியில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை காவல்துறை துணை ஆணையர் சக்திவேல் தொடங்கி வைத்தார். இதில் கலந்து கொண்டவர்கள் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வாசகங்களை கொண்ட பதாகைகளை ஏந்திச் சென்றனர். மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.